கால் வைக்கிற இடம் பூரா கண்ணியோடியா இருந்தா என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரன்வீர் சிங்கோட நிலைமை இருக்கு. ஒரு பக்கம் அவரோட வாயால பிரச்சனை, இன்னொரு பக்கம் அவரோட படத்துக்கு பிரச்சனை. அவருக்கு என்னதாங்க பிரச்சனை? ஹாய், நான் உங்க தேவா. ஸோ வாங்க இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டா IFFIயோட கோவா 2025 ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துச்சு. அது ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. ரிஷப் ஷெட்டி காமா கீழே உட்கார்ந்து இருந்தாரு. அப்போ ஸ்டேஜ்ல போயிட்டு ரன்வீர் சிங் பேசிட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃபன்னா தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காரு, இந்த காந்தாரா சாப்டர் 1 படம் ப்ரோ அதுல உங்களோட ஆக்டிங் வேற லெவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தாலதான் அப்படியே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த ஃபீமேல் கோஸ்ட் உங்களோட உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணீங்க பாருங்க, சும்மா கிளின்னு கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பெருமையா தான் பேசினாரு. ஆனா அந்த ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் ரன்வீர் சிங்கை போட்டு எல்லாரும் கிளின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி ஒரு தெய்வ சக்தியை நீங்க ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்? இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது மரியாதை குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷப் செட்டியுமே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிட்டு ரன்வீர் சிங்கை வார்ன் பண்ணதாகவும் சொல்றாங்க. எதுக்காக ரன்வீர் சிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இவர் ரன்வீர் சிங்கா இல்ல மெண்டல் சிங்கா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு கூட ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. காந்தாரா சாப்டர் 3ல நடிக்க போறதா, அதுக்காக எதுவும் பிராக்டிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லியும் கூட ட்ரோல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காந்தாரா சாப்டர் 1ல அந்த சீன் பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். அந்த சீனை அவர் ஆக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. அந்த சீனை மட்டும் இல்ல, அந்த கடவுள் மேல மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்கல்ல, அந்த நம்பிக்கையும் கெடுத்துட்டாரு. அவங்கள ரொம்பவே மரியாதை குறைவா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்க, துரந்தர் அப்படின்னு ரன்வீர் சிங்கோட படம் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆக போகுது டிசம்பர் 5ஆம் தேதி. அதுக்கான ட்ரெய்லரை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படத்துக்கு இப்போ புதுசா ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு தகராறு போயிட்டு தான் இருக்கு. அதுல இப்போ என்னவாச்சுன்னா ரொம்ப ஃபயர் ஆகுற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்துல சஞ்சய் தத் நடிச்சிருக்காரு. அவரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌத்ரி அஸ்லாம் கான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் ஒரு ரியல் லைஃப்ல இருந்த ஒரு போலீஸோட கேரக்டர். அவர் யாரு அப்படின்னா, ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்திருக்காரு. அதாவது நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இந்த கேங்ஸ்டர், ரவுடி, இந்த மாஃபியா, இந்த கும்பலோட எல்லாம் நேரடியா சண்டை போட்டிருக்காரு. அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். தாலிபன் அவர் மேல ஏகப்பட்ட அட்டாக் எல்லாம் நடத்துறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. 2014 ஒரு சூசைட் பாம் பிளாஸ்ட்ல அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட ஸ்டோரியை தான் இந்த படத்துல மெயின் ஸ்டோரியா வச்சிருக்காங்க. இந்த கேரக்டர்ல சஞ்சய் தத் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சோ இந்த கேரக்டரை பார்த்துட்டு அவங்களோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேர் நௌரீன் அஸ்லாம் கான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டோட ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிறது வேற. அதை விட்டுட்டு அவரை ஒரு நெகட்டிவா நீங்க போர்ட்ரே பண்றீங்க, பாகிஸ்தானை தப்பா காட்டுறீங்க, இல்லாத ஒரு விஷயத்த இருக்க மாதிரி காட்டுறீங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்ணிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா தூக்கி உள்ள போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்க மேல கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரலாம், ரன்வீர் சிங் அந்த கேரக்டர்ல நடிச்சு அவரை ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அந்த கேரக்டரை பண்ணதே சஞ்சய் தத் தான். ஏன் ரன்வீர் சிங்கை இதுல உள்ள இழுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு மெயின் ரீசன் காந்தாரா படத்தோட அந்த சீனை அவர் மோக் பண்ணார்ல, அந்த ஒரு ரீசன்னாலதான். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ரன்வீர் சிங் நடிச்சிருக்காருல, அந்த படத்துல அவர் இருக்கனால நாங்க அவரை போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இப்ப ரன்வீர் சிங்கை போட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரன்வீர் சிங் காந்தாராவை ஒரு ஃபீமேல் கோஸ்ட் அப்படின்னு சொன்னதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு டாபிக்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.